welcome back to our channel. இன்னைக்கு என்னோட weight gain challenge day 6. இன்னைக்கான மெனு என்னன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கான மெனு என்னன்னா banana milkshake, apple milkshake, அப்புறம் mango milkshake. நான் வந்துட்டு என்ன சாப்பிட்டேன்னா மேகி முட்டை சாப்பிட்டேன், அப்புறம் சூப் முட்டை சாப்பிட்டேன், பிரியாணி முட்டை சாப்பிட்டேன், ஃப்ரூட்ஸ் முட்டை சாப்பிட்டேன். எல்லாம் லிக்விடா ஒண்ணுமே சாப்பிடலையா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுனாலதான் இன்னைக்கு எங்க அம்மா எனக்கு மில்க் ஷேக் கொடுத்துருக்காங்க. ஏன் மில்க் ஷேக் கொடுத்துருக்கேன்னா இன்னைக்கு சண்டே ஹெவியா சாப்பிட்டாச்சு. சரி ஓகே, வெயிட் கெயின்கான சேலஞ்சும் பண்ணோம், நீயும் வெயிட் கெயின் பண்ணோம், உனக்கும் வெயிட் கெயின் ஆகணும்ன்றதுக்காக இன்னைக்கு மில்க் ஷேக்ல இறங்கியாச்சு. ஏன்னா ஹெவியா லஞ்ச் சாப்பிட்டாச்சு. ஆமா, சம்ம ஃபுல் கைஸ் ஆல்ரெடி. எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்? 2 o'clock சாப்பிட்டேன். 2 o'clock குள்ள சாப்பிட்டேன். ஆப்பிள் ஜூஸ்ல பாதி ஜூஸ காணோம். ஏன்னா எனக்கு வயிறு வந்து ஃபுல்லா இருக்கு. இருந்தாலும் பார்த்தோன்னே வாய் ஊறிடுச்சு. அதனால பாதி கிளாஸ் குடிச்சிட்டேன் கைஸ். ஓகே, எனக்கு வந்துட்டு இந்த மேங்கோ மில்க் ஷேக் பார்த்தா எங்க அம்மா கேக்லாம் பண்ணும்போது முட்டை கலக்குவாங்க, அதே மாதிரி இருந்துச்சு. அப்புறமா நீங்க வந்துட்டு முட்டையா நான் சாப்பிடலன்னு கேட்க கூடாதுன்னு லஞ்சுக்கு அம்மா வந்துட்டு வீட்டுல நீங்க என்ன சாப்பிட்டோம்? சாம்பார் சாப்பிட்டோம். சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை. சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டோம். அதோட ஃபிஷ் ஃப்ரையும் இல்லாம எங்க அம்மா வந்து கன்ஃபார்மா நீ 2x கம்பல்சரி சாப்பிடணும்னு என்ன வந்துட்டு தொண்டையில குத்தாம வாயால சொல்லி சாப்பிட வச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டா மில்க் ஷேக்கோட முட்டைய மிக்ஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக. எங்க அம்மா சொல்றது தவிர்த்து நான் சொல்ல முடியாது. அதனால நான் வந்துட்டு பண்ணிட்டு நான் சாப்பிட்டேன். ஜிப்லாக் பண்ணிடணும். ஜிப்லாக். ஓகே गाइस, உங்களுக்கு மில்க் ஷேக் பிடிக்குமானே அந்த கிளாஸ்ல அந்த கப்ல இருக்குறது காட்டுமா எவ்வளவு இருக்குது அதுன்னு. டெம்ப்ட் ஆகி குடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி. அவ குடிச்சிட்டேன், கொஞ்சம் குடிச்சிருக்கேன், இவ்வளவுதான் குடிச்சிருக்கேன், இவ்வளவு இருந்துச்சு ஃபுல்லா, இவ்வளவுதான் குடிச்சிருக்கேன். எனக்கு வந்து எல்லாத்தையும் காமிச்சிருங்க பாருங்க. மேங்கோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு இதை பார்க்கும்போது அது தோணுது, இந்த குழந்தைங்க எல்லாம் போவாங்கல்ல, அது மாதிரியே இருக்கு. இருக்கும் உனக்கு. நான் இந்த படத்துல எல்லாம் பார்த்திருக்கேன், இந்த டைப்பர் ஆடு அந்த மாதிரி. அப்புறம் இத பார்த்தா ஒண்ணும் இல்லை, இது வந்து பால் மாதிரி இருக்கு. ஓகே गाइस, குடிக்க ஆரம்பிச்சிடலாம். பை சான்ஸ் உனக்கு அதுல வரலன்னா நீ வந்து ஸ்பூன்ல குடி, இல்லன்னா அப்படியே எடுத்து குடி. அதனாலதான் கப்ல குடுத்தேன் நானு. ஓகேயா? ஓகே, செம்ம டேஸ்டி गाइस, சூப்பர் பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நாங்க லஞ்ச் ஹெவியா சாப்பிட்டதுனால டயட் வந்து கொஞ்சம் வந்து நாங்க இப்படி பண்ணிட்டோம். வெயிட் கெயின் சேலஞ்ச்ல வந்து மில்க் ஷேக்கா எடுத்துக்கிட்டோம். ஈவினிங் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடலனாலும் பரவாயில்ல நைட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுடலாம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நொட்டி அவளுக்கு கண்டிப்பா கொடுக்க வேண்டிய டின்னரை கொடுத்துட்டு தான் படுக்க வைப்பேன். ஏன்னா அவளுக்கு உங்களுக்கு தெரியுதா ஏதாவது சேஞ்சஸ்? எங்களுக்கே தெரியுது. எனக்கு தெரியுது, ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன், மூக்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே எலும்பு தெரிஞ்சுது. இப்போ வந்து லைட்டா இது ஆயிடுச்சு. நான் வீடியோ முடியும் போது க்ளோஸ் அப்ல வந்து காமிக்கிறேன். நடுவுல மேடம்க்கு கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல. வரமாட்டேன், ஸ்டால தூக்கி விசிரிச்சுட்டு நெட்டிடு. தூக்கி விசிரிமா பாயப்பாரு எப்படி இருக்குது. ஓகே காய்ஸ், மில்க் ஷேக்ன்றதுனால ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் இன்னைக்கு. அது வேற எல்லாமே இனிமேல் நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். எப்படியா இருந்தாலும் 8 minutesக்குள்ள வீடியோவை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, ஆர் மேக்சிமம் 10 minutes, இதுக்கு மேல போக கூடாது வீடியோ அப்படின்றதுல கொஞ்சம் உதவா இருக்கேன். அப்புறம் உங்க வீட்டுல எல்லாம் இன்னைக்கு என்ன லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டீங்க? சண்டே இன்னைக்கு. கீழே ஏதாவது இருந்தாக்கா அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுமா? ஸ்பூன் எடுத்து சாப்பிடு. ஏன்னா கண்டிப்பா கம்பல்சரி இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப அர்ஜென்டா பண்ணேன்.
நீங்க நார்மலா மில்க் ஷேக் எல்லாம் எப்படி போடுவீங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் வந்து சும்மா இவளுக்கு வந்து எனக்கு ராவா கொடுக்கணும்னு தான் ரொம்ப இது. அதனால நான் என்ன பண்ணேன், சும்மா ஒரு அந்த மிக்சியில வந்து ஒரே ஒரு அந்த சர்ன்னு ஒரே ஒரு பல்ஸ் போட்டு இது பண்ணிட்டேன். அப்படி அப்படியே இருக்கட்டும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு. ரொம்ப ஜூஸாவும் கொடுக்க வேணாம். அதே மாதிரி நான் ஃப்ரிட்ஜில எல்லாம் எதுவுமே வைக்கல. ஏற்கனவே பயங்கர கோல்டு, அதனால வந்து ஃப்ரிட்ஜில எல்லாம் எதுவும் வைக்கல. மில்க் ஷேக் போட்டு உடனே எடுத்துன்னு வந்துட்டேன். அது விதன்னு இருக்கு, ஏன்னா பால் கூட சூடாதான் இருக்கு. நான் அப்படிதான் கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம ஒண்ணு பண்ண போய் வேற ஒண்ணுல முடியக்கூடாது அப்படின்றதுக்காக. பட் எங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. Okay guys, apple juice completed, apple milkshake. இப்ப banana குடிக்கலாம். உங்க அப்பா மில்க் ஷேக் குடு, மில்க் ஷேக் குடு, மில்க் ஷேக் குடுன்னு பாவம் தூங்கினே இருக்கிறாரு. தூக்கத்திலே சொல்லி இருக்கிறாரு மில்க் ஷேக் குடு, மில்க் ஷேக் குடு அப்படின்ட்டு. இப்ப ஏன்ச்சு கேட்பாரு. கண்டிப்பா அவருக்கு இல்ல. அவரும் பயங்கர வெயிட் போட்டாரு. இந்த மில்க் ஷேக் எல்லாம் குடிச்சா ஓவர் வெயிட் கெயின் ஆயிடும். சோ அதனால அப்பாக்கு வைக்கல. இப்ப கேட்பாரு, ஏண்டி அவளுக்கு இத்தனை செஞ்சா எனக்கு ஒண்ணு கொடுக்க கூடாதாடி, அவ்வளவு பாவப்பட்ட ஜென்மமாடி நானு அப்படின்னு கேட்க போறாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஏன் நீங்க வந்து லாஸ்ட் சாட்டர்டே சண்டே நல்லா லைவுக்கு வந்தீங்க, பட் இப்ப வந்து நீங்க வரல லைவுக்கு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, ஏன் வரல நீங்க அப்படின்ட்டு. பட் லைவுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. கேத்தி, இன்னைக்கு நான் ஒண்ணு யோசிச்சேன் கேத்தி. என்னன்னாக்கா, நான் ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய சேலஞ்ச் யோசிச்சு வச்சுட்டேன். ஓகேயா? அந்த சேலஞ்ச் ஒன்னு சொல்றேன். மீண்டும் மீண்டும் சேலஞ்ச் தான், உனக்கு இல்ல நம்மளுக்கு ஃபேமிலி சேலஞ்சு. ஓகேயா? ஈட்டிங் இல்ல, இது வந்து வெயிட் கெயின் சேலஞ்ச் எல்லாம் கிடையாது, வெயிட் லாஸ் சேலஞ்சும் கிடையாது. பட் கண்டிப்பா வந்து சேலஞ்ச் யோசிச்சுட்டேன். ரொம்ப சீக்கிரமா வெரி சூன் நீங்க இத பாப்பீங்க அந்த சேலஞ்ச. என்கிட்ட கூட சொல்லாம எங்க அம்மா உங்ககிட்ட சொல்லிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா வந்து அந்த சேலஞ்ச இன்னும் ஒரு 2 டேஸ்ல பாப்பீங்க. இப்பவே சண்டே, இன்னைக்கு சண்டே, மோஸ்ட்லி வெட்னஸ்டேக்குள்ள நீங்க அந்த சேலஞ்ச பாப்பீங்க. இதுல வந்து ஷூட் பண்றதும் நான் தான், எடிட் பண்றதும் நான் தான், லைட்டிங் வைக்கிறதும் நான் தான். சோ எல்லாமே நான் தான்றதுனால எனக்கே கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப வந்து நான் சேலஞ்ச் பண்ண போறதுனால அதுல எனக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப யாருன்னு கேட்டா என் பொண்ணு தான். எப்படி சொல்றோமோ அதே மாதிரி எடுத்து கொடுப்பா. இப்படி அடிச்சலாம் அப்படி அடிச்சலாம் அப்படின்னு. ஆனா அவங்க அப்பா கையில குடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், தலைகீழா நம்மள எடுத்து தருவாரு. தலைகீழா கிழவன் தலை ஆடம் பாத்தீங்களா, லொடலொடன்னு பார்த்தா நம்ம அப்படிதான் இருப்போம். அதனால வந்து அவர்கிட்ட அவரை நம்பி கேமராவை கையில கொடுத்தோம்னா கண்டிப்பா தெரியும் அது வந்து நல்லா வராது அப்படின்ட்டு. சோ இப்போ வந்து சேலஞ்ச் பண்ண போறது 3 பேரும் இல்ல நான் மட்டும் அப்படின்னாக்கா, 3 பேர்னா நான் தான் எடுத்தாகணும். நான் பண்ண போறதா இருந்தாக்கா யார் எடுப்பாங்க? இவ்வளோத்தையும் அவகிட்ட கொடுத்து எப்படி எடுக்க போறேன்னு தெரியல. பட் நான் சக்சஸ்ஃபுல்லா அந்த சேலஞ்ச பண்ணி உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம், மிக விரைவில் உங்களுக்கு நான் அதை போஸ்ட் பண்றேன் சீக்கிரமா. சீக்கிரமா டைமிங் முடியறதுக்குள்ள குடிச்சிடணும். ஸ்பீட் மோட் போட்டலாமா? சீக்கிரம் குடிச்சிருவியா? இத குடிச்சிட்டு அதை ஸ்பீட் மோட்ல போடலாம். ஓகே? ஓகே காய்ஸ், நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம வந்து சீக்கிரமா வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் வச்சு பேசலாம்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன டாபிக் நாங்க யோசிச்சு எழுதி வச்சு கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், டெய்லி வீடியோ இருக்கும். சேலஞ்ச் வீடியோ முடிஞ்சாலும் டெய்லி வீடியோ இருக்கும்.
இல்ல சேலஞ்ச் வீடியோ இருக்கும் போதே நடுவுலயும் வீடியோஸ் போடுவோம். சோ கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டாபிக் பேசுறோம். எதனா ஒரு நாளைக்கு கிளீனிங்கா இருக்கலாம், ஒரு நாளைக்கு ட்ரெஸ்ஸிங்கா இருக்கலாம், ஒரு நாளைக்கு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஒரு நாளைக்கு கிட்ஸ் டாபிக்கா இருக்கலாம், எனி டாபிக், பட் ஏதோ ஒரு டாபிக் பேசுவோம். அதெல்லாம் நாங்க வந்து லிஸ்ட் போட்டு உங்களுக்கு நான் ஒரு ஒரு நாளைக்கு என்னன்னா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க சேனலை பாருங்க, பாத்தீங்கன்னா பிடிக்கும். ஒரு விஷயத்த பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். அதனால வந்து எங்க சேனலை நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா பிடிக்கும். அதனால இந்த வீடியோவை இப்போ இந்த நிமிஷத்தோட முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை சந்திக்கலாம். அதுவரையிலிருந்து விடை பெறுவது உங்கள் லிடியா மற்றும் கேத்தரின். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Bye friends.